தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். அமேசான்ல இருந்து நேற்று ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புது அமேசான் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் ஒருவேளை நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுலேயும் இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை கொடுத்துட்டு இருக்கும். ஓகே, அமேசானில் இருந்து அசோசியேட் குவாலிட்டி சர்வீசஸ், அதுவும் டேப்லெட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம். நிறைய பேர் இதுக்கு அப்ளைவும் பண்ணுவாங்க, ஏன்னா இது ஒரு நான் ஐடி ஜாபுங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு போஸ்டிங்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஜாப்பை பொறுத்தளவுக்கு நேற்று தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாப் டீட்டெயில்ஸை பொறுத்தளவுக்கு இந்தியா டிஎன் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ஜாபு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கிடையாதுங்க. நீங்கள் எதில் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் டிவி அண்டு டேப்லெட் டிவிஷன்ஸில் ஒர்க் பண்ணுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸு, ஐடி, சப்போர்ட் இன்ஜினியரிங்லாம் உங்களுக்கான ஜாப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜாபுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு பேச்சுலர் டிகிரி தாங்க. ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க தாராளமாக இந்த ஜாபை ட்ரை பண்ணலாம். ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் என்ன, குவாலிட்டி அஷூரன்ஸ் மெத்தடாலஜிலையும் அதோட டூல்ஸ், 5 இயர்ஸ் டூல்ஸ், இந்த மாதிரி டூல்ஸ்லேயும் உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னங்க இந்த குவாலிட்டி சர்வீசஸ் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. அமேசான்கிட்ட அமேசானோட ஃபயர் டிவிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அமேசான் டேப்லெட்ஸ் இருக்குது, அதே மாதிரி அமேசானோட நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதோட குவாலிட்டி அஷூரன்ஸ் மற்றும் குவாலிட்டி கண்ட்ரோலை வந்து ப்ரொசீட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கான ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸிக்யூட் டெஸ்ட் பிளான், டெஸ்ட் கேசஸ், கிரியேட்டிங் டெஸ்ட் டேட்டா, ரிப்போர்ட்டிங் ரிசல்ட்னு டைம்லி அண்டு கன்சைஸ் மேனர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் இருக்குன்னா அதோட வால்யூம் கண்ட்ரோல் கீஸ் எத்தனை தடவை ப்ரெஸ் பண்ண முடியும், அதோட டிஸ்பிளேவோட லைஃப் எப்படி இருக்கும், அதே மாதிரி டிவி இருக்குன்னா அந்த டிவியோட ரிமோட்டோட லைஃபு, அந்த டிவியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்பனன்ட்ஸோட லைஃப் எல்லாம் டெஸ்ட்டு பண்ணி அதற்கான டேட்டா க்ரியேட் பண்ணி அந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கான வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், ஷுட் ஹாவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட் அண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வேளை நீங்கள் டேப்லெட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேப்லெட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஷுட் பி ஏபிள் டு ஆக்டிவ்லி லுக் ஃபார் கேப்ஸ் இந்த டெஸ்ட் கேசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த லேப்டாப்பில் டெஸ்ட் கேசஸில் ஏதாச்சும் கேப்ஸ் இருக்கா, அதே மாதிரி அதில் ஏதாவது பக்ஸ் இருக்கா, இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கான வேலையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டோட்டலாகவே ஒரு டெஸ்டிங் ரிலேட்டட் ஜாப் தாங்க. டென்ஷனே இல்லாமல் நீங்கள் 8 ஹவர்ஸ் போயிட்டு ஆஃபீஸில் நிம்மதியாக ஒர்க் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ அடுத்து கீழே பாருங்கள், ஏ டே இன் த லைஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன மாதிரி வேலைலாம் பார்ப்பீங்க அப்படின்னு நான் அப்படியே சொன்ன மாதிரியே அந்த டெஸ்ட்டு எடுக்கிறது, அதே மாதிரி கேப்ஸை கண்டுபிடிக்கிறது, பக்ஸ் அது மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறது, ப்ராடக்டில் புது சேஞ்சஸை டெஸ்ட் பண்ணி அதை உருவாக்குறது, அதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு ரூட் காஸ் அனலைசிஸ், RCA இது மாதிரி பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதை பண்ணுறது, இந்த மாதிரி தான் உங்களுக்கான வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீமை பொறுத்தளவுக்கு ஃபயர் டேப்லெட்டை பொறுத்தளவுக்கு மல்டிபிள் RNA மற்றும் DA டீம்ஸ் இருக்குங்க. அந்த டீம்ஸோட க்ளோஸாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்தவங்க உங்களுக்கு முன்னாடியே QA மற்றும் QCயில் உங்களுக்கு நிறைய நாலேஜோ ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸோ இருக்குன்னா டக்குன்னு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் இந்த அப்ளை நவ் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அமேசானோட கெரியர் பேஜில் போவீங்க. அதில் ஃபஸ்ட்டு லாகின் பண்ண சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட அமேசான் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிரியேட் ஒன்று கொடுத்து ஒரு புது அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தரவாக ஃபில் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்வியூக்கான கால் லெட்டரோ இல்லை உங்களை ஒரு வேளை அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா விர்ச்சுவல் இன்டர்வியூவோ ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு நடத்துவாங்க. ஸோ அதில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த ஜாப் கிடச்சிரும். 35,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக்காக கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி மெயின் சிட்டிஸில் இருக்கலாம்.